கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருளாசி, அற்புதமான அருள் வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அனைத்தும் விரைவில் சரியாகும், உன்னோடு நான் இருக்க பயம் எதற்கு, பிரமாதப்படுத்துகிறார் இல்லையா? சாய்நாதரின் ஆசீர்வாதம் பிரமாதமான ஆசீர்வாதம். அனைத்தும் விரைவில் சரியாகும் அப்படிங்கிறாரு. உன்னோடு நான் இருக்க பயம் எதற்குங்கிறாரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க! இப்படி ஒரு பிரமாதமான ஆசீர்வாதத்தை கொடுத்த சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த பிரமாதமான ஆசீர்வாதத்தை பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்ணிகா ஸ்ரீ சுவிட்சர்லாண்டிலேருந்து ஒரு பிரமாதமான அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டாள், நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்தால் சாய்நாதர் நமக்கு அற்புத மழை பொழிவார் அப்படிங்கிறாங்க இல்லையா? அவர் தான் சொல்கிறாரு, விரைவில் எல்லாம் சரியாகுங்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அதே போல் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்களுக்கு, ஆனால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை என் வாழ்வில் நிகழ்த்தினார் சாய்நாதர். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமெல்லாம் இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு நிரூபிச்சிருக்கிறார் சாய்நாதர். அது என்ன அற்புதம், அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, ஈரோட்டை சேர்ந்த சகோதரி தேவி அவர்களுக்கு 2 அற்புதங்கள் சகோதரிக்கு. ஒன்று, சகோதரிக்கு வர இருந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து சகோதரியை காப்பாற்றிய ஒரு பிரமாதமான அற்புதம். அடுத்து, மகனின் வாழ்வில் விளக்கேற்றி வைத்து ஒரு பிரமாதமான அற்புதம். சிலிர்க்க வைக்கிறார் சாய்நாதர். அவர் கொடுக்கின்ற அருள் வாக்கு அனைத்தும் விரைவில் சரியாகும். இது இந்த நிகழ்ச்சியோட டைட்டிலுக்கு மட்டும் கொடுத்துருக்காரு நம்ம நினச்சிக்கூடாது. நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதற்கும் சேர்த்து தான் சாய்நாதர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பிரமாதமான 3 அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதற்காக லைக்ஸ் செய்ய வேண்டும். நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி செல்லும்போது இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கு கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். நான் சொன்னேன், இந்த டைட்டில் இந்த நிகழ்ச்சிக்கு மட்டுமல்ல, நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்துக்கும் சேர்த்து தான் சொன்னேன். அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இனி மாதந்தோறும் நம்ம கோபுரம் டிவியில் ஒரு கோபூஜை செய்ய போகிறோம். இன்றைக்கி செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமாவாசையும் செய்ய போகிறோம். இன்றைக்கி அமாவாசை. இந்த கோபூஜை அகத்திக்கீரை, வாழைப்பழம் இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறோம்னா, பித்ருக்கள் நமக்கு ஆசீர்வாதம் வழங்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கோரிக்கை வைத்து சாய்நாதரிடம் பிரார்த்தனை செய்கிறோம். எங்கள் பித்ருக்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுங்கள் சாய்நாதான்னு சொல்லிட்டு அவர் பிரமாதமாக ஆசீர்வாதம் கொடுத்துட்டார். என்ன ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு? அனைத்தும் விரைவில் சரியாகும். பாருங்கள், அதற்கும் சேர்த்து சாய்நாதர் பிரமாதம் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் நமக்கு. ஸோ இந்த பூஜையில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை மட்டும் பண்ணிக்கோங்க. இங்கே நாங்கள் உங்களுக்காக அற்புதமாக பூஜைகள் செய்ய இருக்கிறோம், கோபூஜை செய்ய இருக்கிறோம், கோமாதாக்களுக்கு தீவனங்கள் கொடுக்க இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பித்ருக்களின் ஆசீர்வாதம் நம் எல்லோருக்கும் சேரும் என்பது சத்தியமான உண்மை. வாங்க இப்போ நம்ம வரிசையாக அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம், சகோதரி வர்ணிகா ஸ்ரீ சுவிட்சர்லாண்டிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. பிரமாதமான அற்புதம். சகோதரி ஆரம்பிக்கும் போதே சந்தோஷமாக ஆரம்பித்தாங்க. அண்ணா, சாய்நாதரை நம்பினால், பொறுமையோடு காத்திருந்தால் நிச்சயமாக சாய்நாதர் அற்புதங்களை நிகழ்த்துகிறார். எங்கள் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தினார். சகோதரி எங்கள் வாழ்வுன்னு சொல்கிறது மகனையும் சேர்த்துக்கிறாங்க. இன்றைக்கி அற்புதங்கள் 3 அற்புதங்களுமே தாய் மகன் அப்படி கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்காரு சாய்நாதர் இல்லைங்களா? சகோதரிக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரியின் மகன் வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கார். 10 வருடங்களாக சகோதரியும் மகனும் சேர்ந்து இல்லை. சகோதரி சுவிட்சர்லாந்து 10 வருஷம் ஆச்சு. அப்புறம் 2022 மகனை மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கிறதுக்காக இங்கே கண்ட்ரிக்கு வர வைக்கிறாங்க, சுவிட்சர்லாண்டுக்கு வர வைக்கிறாங்க. தம்பி அற்புதமாக மாஸ்டர் முடிச்சிட்டார். இப்போ கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, 6 மாதம் நாங்கள் டைம் கொடுப்போம், நீங்கள் வேலை தேடிக்கொண்டீர்கள் என்றால் இங்கே இருக்கலாம், அப்படி இல்லைன்னு நீங்கள் உங்கள் சொந்த நாட்டுக்கே போகணுங்கிறாங்க. சகோதரிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை சாய்நாதர் இருக்கார், அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் தொடர்ந்து சொல்கிறாங்க சகோதரி. 1 மாதம், 2 மாதம், 3 மாதம்,
6 மாதங்கள் முடிய போகுது. அதான் இந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி லாஸ்ட் டேட். அப்படி தம்பிக்கு வேலை கிடைக்கலன்னா தம்பி இங்கே இருக்க முடியாது, இவர் கிளம்பி போனோம். சகோதரிக்கு என்னென்னா மீண்டும் எங்களுக்குள் பிரிவா அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட உட்காந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாபா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஏற்கனவே 10 வருஷம் என் மகனை பிரிந்திருந்தேன், இப்போ நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னு பார்த்தா இப்போது வேலை கிடைக்கல, நான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்படிங்கும்போது தான் சகோதரிக்கு கர்மாவை பற்றி தெரிய வருகிறது. சரி, கர்மாவினால் நம்ம இங்கே அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், சாய்நாதரை கோச்சிக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீண்டும் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடிக்கிறார்கள். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 1 மாதம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிது. சரி, சகோதரிக்கு என்னென்னா இந்த 1 மாதத்துக்குள்ளே நிச்சயமாக கிடைக்கும். அப்படிங்கும்போது கோபுரம் டிவியிலிருந்து ஒரு அற்புதமான ஸ்லோகம் சகோதரியின் கண்களுக்கு படுகிறது. ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமா. அண்ணா, அந்த ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம்னா நான் தினமும் 18 முறை எழுத ஆரம்பித்தேன், சொல்ல ஆரம்பித்தேன். தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்திருக்கிறேன். மார்ச் மாதம் 22ஆம் தேதி அன்றைக்கி தான் முடியுது அந்த 1 மந்த் எக்ஸ்டென்ஷன். நான் பாபாட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன், தம்பிக்கு இன்னும் வேலை கிடைக்கல. ஆனால் சாய்நாதரின் ஆசீர்வாதம் இன்னும் 1 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னா இதெல்லாம் பாபாவோட ஆசீர்வாதத்தோடு நடக்குது. இப்போ பாபா கிட்ட உட்காந்து மீண்டும் சண்டை. என் மகனுக்கு வேலை வாங்கி கொடுப்பீங்களா மாட்டிங்களா? அவன் என் கூட தான் இருக்கணும், அது நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி தொடர்ந்து பிரார்த்தனைகள் செய்து கொண்டு வருகிறார்கள். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் அந்த ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தெய்வமாம். இந்த ஸ்லோகம் சொல்ல 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 நிச்சயமாக நிரந்தரமான வேலையும் நிலையான வருமானமும் கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை. நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும், அவ்வளோதான். சகோதரி தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறார்கள். இப்போ கவர்மெண்ட்லேருந்து தம்பிக்கு ஒரு மெயில் வந்துருச்சு. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம், அதுக்கப்புறம் நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்ட்டாங்க. சகோதரி பாபாவின் பிரார்த்தனைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஏப்ரல் 22 அந்த அற்புதமான விஷயத்தை சாய்நாதர் நிகழ்த்தி காட்டினார். தம்பிக்கு ஒரு வேலையும் கிடைச்சது, அடுத்த 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சது. அண்ணா, பாபா ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினார்னா, என் குழந்தைக்கு வேலை வாங்கி கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் இப்போ 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கிடச்சிருக்கு. தொடர்ந்து நாங்கள் வந்து அதை பர்மனெண்ட் விசாவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி வாங்கிடுவோன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, எங்கள் அப்பா கூட இருக்கார், செய்வார். பாருங்கள், அந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக அனைத்தும் சாத்தியமாகும். சகோதரி சொல்கிற விஷயம், நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். நாம் கர்மாவினால் பீடிக்கப்பட்டாலும் நம் கர்மாவை அப்படி துவம்சம் செய்து நமக்கு அருளாசிகளை வழங்குவார் சாய்நாதர். சகோதரி வாழ்வில் நிகழ்த்தி காட்டினாரா இல்லையா? நம்முடைய வாழ்வில் நிகழ்த்துவார். நம்பிக்கையோடு காத்திருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள், நமக்கு நிச்சயம் பொக்கிஷம் கிடைக்கும். அதான் நிதர்சனமான உண்மை. இப்படி இந்த சகோதரிக்கு இப்படி பிரமாதமான அற்புதம் பண்ணார்னா, அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். அண்ணா, நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதம்னா எனக்கு நிகழ்த்தி சாய்நாதர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார்னு சகோதரி சொல்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, அண்ணா நீங்கள் காத்திருந்தால் பொக்கிஷம் நிச்சயம், நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, கரெக்டாக. ஆமாம் அண்ணன். இப்போ சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சகோதரி சொன்னாங்க, வெயிட் பண்ணால் வெயிட்டாக கிடைக்கும்னு சொன்னாங்க. இதெல்லாம் உண்மைண்ணா, சத்தியண்ணா. நம்பிக்கையோடு சாய்நாதரிடம் நம்ம காத்திருந்தோம்னா சாய்நாதர் நமக்கு பொக்கிஷத்தை கொடுக்கிறார். அதுதான் நான் சொல்ல வந்திருக்கேன். நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சூப்பர் அற்புதத்தை எனக்கு பண்ணார் சாய்நாதர்னு சகோதரி சொல்கிறாங்க. என்ன அற்புதம்! அதுக்கு முன்னாடி சகோதரியை பற்றி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொன்னால் தான் இது கண்டினியூஷன் நல்லாயிருக்கும். எபிசோட் 252 சகோதரியை பற்றி சொல்லியிருக்கேன். அப்போ சகோதரி அமெரிக்காவில் தான் இருந்தாங்க. இன்னும் 5 மாதங்கள் தான் விசா லேப்ஸ் ஆகிறதுக்கு. அந்த நேரத்தில் அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. கம்பெனியில் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் இந்தியா கிளம்புங்கன்ட்டாங்க. ஒரு மிகப்பெரிய இடி தலையில் இறங்கியது போல் இருந்ததுன்னா, நான் பாபாவையும் மகா பெரியவரும் பாதங்களை பிடித்து கொண்டேன். 2 பேரும் அற்புத மழையில் நனைய வைத்தார்கள். 5 மாதம் விசா பேலன்ஸ் இருக்கும்போதெல்லாம் வேலை கிடைக்கிறது சாத்தியமான விஷயம் இல்லைன்னா, ஆனால் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். ஒரு அற்புதமாக என் கணவருக்கு வேலையை பெற்றுக் கொடுத்தார்கள். நாங்கள் இப்போ அமெரிக்காவிலே தொடர்ந்து பயணப்படுகிறோம். எங்களுக்கு வேலை அந்த ஊரில் கிடைக்கால, பக்கத்து ஸ்டேட்டில் கிடச்சிது. அப்போ அந்த விசா இருக்குது இல்லைங்களா, அந்த H1 விசா, அட்ரஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த புது ஊருக்கு போயிட்டோம். ஆனால் நாங்கள் அப்ளை பண்ணது பழைய அட்ரஸ்லேருந்தே பண்ணிட்டோம். அதுதான் நாங்கள் பண்ண மிகப்பெரிய தவறு. இருந்தாலும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் இந்த ஃபார்வர்டிங் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு தான் வந்தோம். ஆனால் 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, எங்களுக்கு விசா காப்பி வரவே இல்லை. என் கணவருக்கு வந்துருச்சு, எனக்கும் என் மகனுக்கும் வரவில்லை.
நம்பிக்கையோடு காத்திருந்தோம் வரும் வரும் வரும்னு வரல. இப்போது நாங்கள் இல்லீகலாக தான் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எங்களுக்கு விசா காப்பியே எங்கள்கிட்ட இல்லை. எத்தனை நாள் தொடர்ந்து பயணப்பட முடியும்னு தெரியல எங்களுக்கு. சகோதரி அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி இந்த அட்ரஸில் நாங்கள் குடியிருந்தோம், நாங்கள் இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம், நான் ஃபார்வர்டிங் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்கள் அனுப்புவீங்களா? கிடையாது, அனுப்ப மாட்டோம். அது முக்கியமான டாக்குமெண்ட், நாங்கள் அனுப்பவே முடியாது. அப்படி எங்களுக்கு அந்த லெட்டர் வந்திருந்ததுன்னா நாங்கள் மீண்டும் கவர்மெண்ட்டுக்கு தான் அனுப்பிச்சிருவோம் அப்படின்ட்டாங்க. சகோதரி இந்த சம்மந்தப்பட்ட தெரிந்த ஒரு நபர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஏம்மா அது திரும்பி போயிடுச்சுன்னா வாங்குறதே கஷ்டம். அப்படி வாங்கணுன்னா உங்களுக்கு $500 ஆகும், உங்கள் பையனுக்கு $500 ஆகும். $1000 செலவு பண்ணி முயற்சி பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சகோதரிக்கு தலையில் இடி இறங்கின மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா அது இப்படி ஒரு பிரச்சனை ஆகிடுச்சே, குழந்தை ஸ்கூலுக்கு வேறு போயிட்டு வரானே, அவன் விசா இல்லாமல் இருந்துன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமே, நமக்கும் பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபாலோ அப் பண்ணுறாங்க. சகோதரி கையில் எடுத்த மந்திரங்கள் ஸ்தவன மஞ்சரியும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும். ஆனால் நம்பிக்கையோடு பாபாவிடம் சொல்லிவிட்டு படிக்க ஆரம்பித்தேன்னா இதுக்காக ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்ணிட்டேன். ஃபுல் ஃபாலோ பண்ணுறேன், எல்லாத்துக்கும் இமெயில் அனுப்புகிறேன், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இமெயில் அனுப்புகிறேன், எந்த பதிலுமே இல்லைண்ணா. இப்போது கடைசியாக ஒரே ஒரு மெயில் மட்டும் வருது, உங்களுடைய லெட்டர்ஸ் இருக்குது, உங்கள் விசாவோட ஜெராக்ஸ் காப்பி வேணால் அனுப்பி வைக்கிறோம், ஒரிஜினல் இல்லை எங்கள்கிட்டையும் இல்லை, அந்த காப்பியிலேருந்து எடுத்து ஒரு ஜெராக்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. சார் என் பையனோடுதுன்னு கேட்டால் அது அந்த பேப்பர்ஸே இல்லைங்க, ஒரு பேப்பர் இல்லைங்க அப்படின்ட்டாங்க. சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். மீண்டும் சாய்நாதரன் பாதங்களை பிடிச்சிக்கிட்டாங்க. பாபா என்ன பாபா அது இவ்வளோ பெரிய சோதனை, இப்போ நானும் குழந்தையும் என்ன பண்ண போகிறோம், நீங்கள் தான் எங்கள் கூட இருக்கணும், நான் இனிமேல் இந்த ஃபாலோ பண்ணுறதே விட்டுற போகிறேன், வேண்டாம், நான் இனிமேல் நான் கவர்மெண்ட்டுக்கிட்ட போராட மாட்டேன், எங்கள் அப்பா நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வாங்கி தருவீங்க, பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள், எங்கள் அப்பா நீங்கள் வாங்கி தருவீங்க, இதற்காக நான் மீண்டும் ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறேன், சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்கிறேன், நீங்கள் அதை பெற்று கொடுப்பீர்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு சகோதரி ஃபாலோஅப்லாம் ஃபுல்லாக ட்ராப் பண்ணிட்டாங்க. இனிமேல் நான் ஃபாலோஅப்பே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சகோதரி தொடர்ந்து பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்ணுறாங்க. ஒரு நாள் காலையில் 2 லெட்டர் கவர்மெண்ட்டேருந்து வருது, யூஎஸ் கவர்மெண்ட்லேருந்து வருது. சகோதரி என்னடா அது லெட்டர் வருதே அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தா இவங்களோடதும் குழந்தையோடதும் விசா அற்புதமாக ஒரிஜினல் அனுப்பி வச்சுருக்காங்க லெட்டர் ஹெட்டில். பிரமாதமாக சகோதரி கண்களில் கண்ணீர் தூக்கிட்டு நேர பாபாட்ட ஓடினாங்க. நேர பாபாவோட பாதங்களில் வச்சு கரங்களை கூப்பி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க. பாபா இது சாத்தியமே இல்லை பாபா, ஏதோ நம்ம ஊரில் கூட இது நடக்கும்னு நான் சொல்லுவேன் நான், ஆனால் இங்கே யூஎஸ் கவர்மெண்ட்டில் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாஷ்டாங்க ஒரு நமஸ்காரத்தையும் பண்ணி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னாங்கிறாங்க. சகோதரி சொல்கிற மாதிரி காத்திருந்தால் பொக்கிஷம் நிச்சயம் இல்லையா. இந்த டாக்குமெண்ட் எப்படி கிடைக்க போகுது, என்ன பண்ண போகிறோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற, என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இல்லை, நான் உனக்கு முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு எப்படி பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்கள் சாய்நாதர். அதற்காக சாய்நாதருக்கு நம்ம எல்லாருமே கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அற்புதங்கள் எதற்காக சொல்ல வைத்தார் சாய்நாதர்? வேலையும் கிடைத்தது, விசாவும் கிடைத்ததுன்னு ஒரு அற்புதம், விசா கிடைக்கவே இல்லைன்னா இதற்கும் ஒரு அற்புதம், விசாவுக்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் அதை பெற்றுக் கொடுப்பேன்னு ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதற்காக தான் சாய்நாதர் இந்த அற்புதங்களை சொல்ல வைக்கிறார் இல்லையா. பிரமாதமாக 2 அற்புதங்கள் நமக்கு. இப்போ 3வது அற்புதம் பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். ஈரோட்டை சேர்ந்த சகோதரி தேவி அவர்களுக்கு நம்மிடம் அன்புடன் பாஸ்துடன் பேசி கொண்டிருக்க ஒரு அன்பு சகோதரி. சகோதரிக்கு ஒரு மகன் இருக்கார். அந்த மகனின் வாழ்வில் விளக்கேற்றி வைத்து ஒரு பிரமாதமான அற்புதம். அடுத்து சகோதரிக்கு வர இருந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து சகோதரியை காப்பாற்றி ஒரு மிகப்பெரிய அற்புதம். ஃபஸ்ட்டு சகோதரியின் அற்புதத்தை பார்த்துருவோம் இல்லையா. இன்றைக்கி நிறைய சகோதரிகள் இந்த பிரச்சனையால் உழண்டு கொண்டிருக்கிறீர்கள். அண்ணா எனக்கு இது வந்துருச்சே, நான் பயந்துகிட்டு இருக்கேனே அப்படின்னா பயப்படாதீங்க, எதுக்குமே பயப்படாதீங்க, அனைத்தும் விரைவில் சரியாகும். பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர் இல்லையா. நம்பிக்கையோடு காத்திருப்போம், உன்னோடு நான் இருக்க பயம் எதற்கு, பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா. அதனால் கவலையப்படாதீங்க, சாய்நாதர் நம்மோடு தான் இருக்கிறார். பாபாவின் மந்திரங்களை உச்சரித்து கொண்டே இருங்கள். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் மறக்கவே கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்கணும், எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் சகோதரியின் வாழ்வில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரிக்கு மார்பகத்தில் ஒரு கட்டி வருது, கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னு டாக்டர்கிட்ட போயிட்டாங்க. நேராக டாக்டர் சொன்னார், இது சாதாரண கட்டி தாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மருந்து கொடுக்குறேன், கரைஞ்சிரும் அப்படின்னாங்க. மருந்து சாப்பிட்றாங்க,
கரைஞ்சிருச்சான்னு கேட்டால் இல்லை. கைகளை தூக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. கை தூக்கவே முடியல, ரொம்ப வலிக்குது. சகோதரி ஒரு நிமிஷம் பயந்துட்டாங்க, நேராக பாபாட்ட போய் உட்காந்துட்டாங்க. பாபா என்ன பாபா அது இந்த மாதிரி வருது, எனக்கு என்னெல்லாமோ எண்ணங்கள் வருதே பாபா, நீங்கள் கூட இருங்க பாபா என் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் இப்போ டாக்டர்கிட்ட போகிறேன், நீங்கள் கூட வாங்க. நீங்கள் நேரு டாக்டர்கிட்ட போனாங்க. பாபாவும் கூட வரார் இல்லையா. இப்போ டாக்டர் வந்து ஒரு மெமோகிராம் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்ட உடனே சகோதரி மூஞ்சியில் வந்து ஒரு பயங்கரமான சுகம். டாக்டர் பார்த்து, ஏம்மா பயப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதும்மா, எதுவும் கவலைப்படாதீங்கம்மா. சரி வேண்டாம் மெமோகிராம் வேண்டாம், ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம்மா, அதுக்கப்புறம் மெமோகிராம் பண்ணுவோம், தேவைப்பட்டால் பண்ணுவோம் நம்ம அப்படின்னாங்க. சரின்னு சகோதரி ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கிட்டாங்க. கிளம்பி நேர லேபுக்கு போய் ஒரு அல்ட்ராசவுண்டு. பாபாவை தான் கூட வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. சகோதரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஸ்தவன மஞ்சரி படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அல்ட்ராசவுண்ட் ஃபுல்லாக டெஸ்ட் எடுத்தாச்சு, ரிசல்ட் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. மீண்டும் டாக்டர் ஸ்ட்ரைட்டாக இப்போ டாக்டர் ரிசல்ட் பார்த்துட்டு, அம்மா நம்ம பயந்த மாதிரி எதுவுமே இல்லை, கவலையப்படாதீங்க, நீங்கள் கும்பிட்ட தெய்வம் உங்களை கைவிடவில்லை, சாதாரண கட்டி தான் நான் மருந்து கொடுக்குறேன், சரியாக போயிடும், கவலையப்படாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி போயிடும், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னாங்க. அண்ணா நான் ஓடி சென்று பாபாவின் ஆலயத்திற்கு சென்று மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். சகோதரி சொல்கிறாங்க, ஆனால் எதுவாக இருந்தாலும் எனக்கு பாபா தான்ண்ணா, நான் பாபாவின் ஆலயத்திற்கு சென்று தான் நன்றி சொல்லுவேன் இல்லையா. பாருங்கள் இவங்க நமக்கெல்லாம் ஒருபடி மேலே போயிட்டாங்க இவங்க. நான் பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுவேன், சகோதரி ஆலயத்துக்கு போய் தான் நன்றி சொல்லுவாங்களாம் இல்லையா. அதெல்லாம் நல்ல பழக்கங்கள், அதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோம்னாலே சிறப்பாக இருக்கும் நம்முடைய லைஃபு. இப்படி சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து சகோதரியை காப்பாற்றி ஒரு அற்புதம் நிகழ்த்திய சாய்நாதர், சகோதரின் மகனுக்கு என்ன அற்புதம் பாருங்கள், பிரமாதமான அற்புதம். சகோதரின் மகன் ஒரு 5 வருஷ கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கார். 5வது வருடம் தான் கேம்பஸ் இன்டர்வியூ இல்லையா, லாஸ்ட் இயர் தான் கேம்பஸ் இன்டர்வியூ வருவாங்க. 4th இயர் எண்டுலேயே அந்த கம்பெனி ஒரு டாஸ்க் கொடுத்து பசங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. எந்த பையன் நல்ல பிரைட்டாக இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அப்படி செலக்ட் பண்ணால் வேலையும் கொடுத்துருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா தம்பியோட டிபார்ட்மெண்ட்டில் இன்டர்னல் எக்ஸாம் இருக்குது. அம்மாட்ட வந்து சொன்னார், அம்மா நமக்கு இன்டர்னல் எக்ஸாம் வச்சுட்டாங்கம்மா, என்னால் அந்த டாஸ்க் அட்டன் பண்ண முடியுமான்னு தெரிலம்மா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா. நீ கவலையே படாத, நான் அப்பாட்ட சொல்கிறேன். சகோதரியை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சாய்நாதரிடம் சொல்லிவிடுவார்கள் இல்லையா. இப்போ சகோதரிக்கு ஒரு பிரச்சனை வந்து நேர் போய் பாபாட்ட தானே சொன்னாங்க இல்லையா. இப்போ மகனின் பிரச்சனை நேர பாபாட்ட போய் சொன்னாங்க. பாபா இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இருக்குது பாபா, நீங்கள் பண்ணி கொடுங்க பாபா அப்படின்னா, பாபா என்ன அற்புதம் பண்ணுறாரு பாருங்கள். அந்த இன்டர்னல் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு இந்த டாஸ்க் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாரு. பிரமாதமாக பாபாவின் ஆசீர்வாதம். தம்பி அட்டன் பண்ணிட்டாரு. அட்டன் பண்ணிட்டு வந்து சகோதரிகிட்ட சொன்ன விஷயம், அம்மா நான் ஒழுங்காக பண்ணலம்மா, எனக்கு என்னமோ திருப்தியே இல்லைம்மா, எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையே இல்லைம்மா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ உன் கடமையை பண்ணிட்டல, மீதியை தாத்தா பார்த்துப்பார். சகோதரி தெளிவாக சொன்னாங்க. அவனுக்கு எதை செஞ்சாலும், அந்த தம்பிக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் நான் பாபாவை வச்சு தான் கொடுப்பேன். நான் அவனுக்கும் பாபா மீது பயங்கரமான நம்பிக்கை. நாங்கள் 2 பேருமே ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதிட்டு வர்றோம்ண்ணா. நீங்கள் கோபுரம் டிவியில் சொன்ன மாதிரி தினமும் 18 முறை நாங்கள் எழுதிக்கிட்டே வருவோம். நாங்கள் புத்தகமாக எழுதி நிறையா வச்சுருக்கோம். நாங்கள் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் நான் எழுதுவேன்னு பாபாட்ட சொல்லியிருக்கேன்னா தொடர்ந்து எழுதிட்டு வந்துகிட்ருக்கேன். அடுத்த நாளைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 120 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கண்ணா அந்த டாஸ்கில். அதில் 20 பேரை தேர்ந்தெடுத்தார்கள் அந்த நிறுவனம். அந்த 20 பேரில் என் மகன் தருணும் ஒருத்தர். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். தேங்க்யூ வெரி மச் பாபா, தேங்க்யூ வெரி மச். 20 பேர் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, இன்னமும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் சொல்லிட்டு பாபாவோட வேண்டுதல் வைத்து கொண்டிருந்தேன். அந்த 20 பேர்லேருந்து 12 பேர் செலக்ட் பண்ணாங்க. அந்த 12 பேரில் என் மகனும் ஒருத்தர். பாருங்கள் பாபாவின் ஆசீர்வாதம் எப்படி கிடச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் சகோதரிக்கு. அந்த 12 பேரை 2 செக்மெண்ட்டாக பிரிக்கிறாங்களாம், 6-6ன்னு. அப்புறம் அந்த 6லேருந்து ஒரு 3 செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 3 பேரில் சகோதரியின் மகன் ஒருவர். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா. அவன் வாழ்வில் மிகப்பெரிய விளக்கேற்றி வைக்கப் போகிறார் சாய்நாதர். சகோதரி நம்பிக்கையோடு பாபாவிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். மகன் வந்தார், அம்மா நாளைக்கு ஃபைனல் இன்டர்வியூ இருக்குமா, நான் போய் அட்டன் பண்ண போகிறேன், நீங்கள் பாபாட்ட ப்ரே பண்ணிக்கங்கம்மா. தம்பியும் அவ்வளோ பாபா மீது மிகப்பெரிய பக்தி. சகோதரி ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமம் அந்த ஸ்லோகம் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அண்ணா 106 முறை எழுதுனேண்ணா அந்த ஸ்லோகத்தை. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் 108 முறை எழுதினேன். அப்போ தான் நம்ம சேனலில் ஒரு எபிசோடு பாப்பப் ஆகி வருது. அந்த எபிசோடு என்னன்னு கேட்டிங்கன்னா, யூகேவை சேர்ந்த ஒரு சகோதரி
டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்காக டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாபாவிடம் எனக்கு லைசன்ஸ் கிடைத்து விட்டது, லைசன்ஸை பெற்றுக் கொடுத்ததற்கு நன்றி பாபான்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் டெஸ்ட்டுக்கு போனேன், எனக்கு லைசன்ஸ் கிடச்சிருச்சுன்னு சகோதரி சொன்னாங்க. அதையே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேப்பர் எடுத்தேன், பேனா எடுத்தேன். என் மகனை செலக்ட் செய்ததற்கு நன்றி பாபா, வேலை வாங்கி கொடுத்ததற்கு நன்றி பாபான்னு சொல்லிவிட்டு எழுதி பாபாவின் பாதங்களில் வச்சுட்டேன். என் மகன் வந்தான், அம்மா பாபாட்ட வேண்டிக்கிட்டீங்களான்னு. நீ செலக்ட் ஆகிட்ட, கவலையே படாத. என்னம்மா இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்கன்னு. அப்பா இருக்கார்ரா, உன்னை நிச்சயம் செலக்ட் பண்ணுவார். நீ இன்டர்வியூக்கு போகிற, நீ போயிட்டு வந்துட்டு அந்த பேப்பர் எடுத்து பாருன்னு நான் சொன்னேன். நானே சகோதரியின் மகன் இன்டர்வியூ கிளம்பி போகிறாரு. சகோதரி இங்கே பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் 106 முறை எழுதுனேங்கிறாங்க சகோதரி. இதெல்லாம் நடந்தது. சாய்நாதரின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது. மகன் செலக்ட் செய்யப்பட்டார், அற்புதமாக செலக்ட் செய்யப்பட்டார். இதுக்கு என்ன ஹைலைட்னு கேட்டிங்கன்னா, பாபா முந்தின நாளே ஒரு மெசேஜ் கொடுக்குறார் பாருங்கள். என்ன மெசேஜ் கொடுக்குறாரு பாருங்கள். அதில் என்ன டைம் போட்டிருக்கு, அதே டயத்துக்கு மகனிடமிருந்து ஃபோன் வருது, அம்மா நான் செலக்ட் ஆகிட்டேன்ட்டு. அப்போ பாபா நம்மோடு பேசிக்கொண்டு தானே இருக்கிறார் இல்லையா? இந்த மெசேஜ் மூலமாக பாபா நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். எந்த மெசேஜையும் இக்னோர் பண்ணாதீங்க. நாம் கேட்கின்ற கேள்விக்கு பதில் வரும், நமக்கே தெரியும் இதை நம்ம கேட்ட கேள்விக்கு தான் பதில்னு சொல்லிட்டு. அதனால் அந்த மெசேஜை தயவுசெய்து இக்னோர் பண்ணாதீங்க. சகோதரி அதான் சொல்கிறாங்க, நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நான் சாய்நாதர், நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார், நமக்கு அருளாசிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்தால் வெற்றி நிச்சயம். சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. அமர்க்களப்படுத்திட்டார் சகோதரியின் வாழ்வில் இல்லையா? சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதில் அந்த மகனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அவனுடைய லட்சியமே என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருடைய ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் நான் வேலைக்கு சேரணுமா, அப்புறம் எனக்கு பிடிச்ச துறையில் தான் நான் வேலைக்கு சேரணுன்னாரு. இது 2 ஆசீர்வாதமும் தம்பிக்கு பாபா கொடுத்துருக்கார் இல்லையா? தம்பியை நம்பிக்கையோடு அந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதினார் இல்லைங்களா? அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கிறேன், எல்லோரும் இந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் விடவே விடாதீங்க. குழந்தைங்க எழுதுகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் அப்பா அம்மா எழுதுங்க, தாத்தா பாட்டி எழுதுங்க, மாமா மாமி எழுதுங்க, யார் வேணாலும் எழுதுங்க. அவர்களுக்காக நாம் எழுதலாம். நிச்சயமாக அற்புதமாக பலனை அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புதமான மந்திரம் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம். நம்முடைய குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவி செய்யும் அந்த மந்திரம். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் மறக்கவே மறக்காதீங்க. அப்படி வேலை தேடிட்டு இருக்கீங்களா, ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம், இந்த ஸ்லோகத்தை எழுதிக்கிட்டே இருங்க. சாய்நாதர் அருளாசிகளை வழங்க காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி என்ன அற்புதங்க, 3 சகோதரிகளுக்கு 4 அற்புதங்கள் அமர்க்களப்படுத்திட்டார். ஒரு சகோதரிக்கும் அற்புத மழை தான். இந்த வர்ணிகா ஸ்ரீ சகோதரி, சுவிட்சர்லாந்தை சேர்ந்த சகோதரிக்கு என்ன அற்புதங்க. 10 வருஷமாக பிரிஞ்சிருக்கேன் பாபா, எனக்கு இப்போ நீங்கள் அருளாசி வழங்குவீங்களா மாட்டிங்களா? சண்டை போடுறாங்க பாபாட்ட. அவர்கிட்ட தான் சண்டை போட முடியும், வேற யார்கிட்ட போட முடியும்? நம்ம பேசுங்கன்றனே, அதான் நான் சாய்நாதர்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறேன். அவர் கண்களை பார்த்து பேசுங்கள், நமக்கு பதில் கிடைக்கும். சகோதரி கிடைச்சதா இல்லையா? அடுத்து லக்ஷ்மி சகோதரிக்கு என்ன ஆசீர்வாதங்க, நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம். நம்ம கவர்மெண்ட்லேயாவது ஏதாவது நம்ம கெஞ்சி கூத்தாடி ரெக்கமெண்டேஷன் சொல்லி நம்ம வாங்கிடலாம், அங்கெல்லாம் நடக்குமா? அது சகோதரி ரெக்கமெண்டேஷன் போனது யார்கிட்ட? அப்பாட்ட, சாய்நாதர்கிட்ட. வேற யார் ஒன்று நமக்கு அமர்க்களமாக பெற்றுக் கொடுத்தார். அடுத்து சகோதரி தேவி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதங்கள். சகோதரிக்கு நேரம் இருந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து சகோதரியை காப்பாற்றிய ஒரு அற்புதம். அடுத்து மகனின் வாழ்வில் விளக்கேற்றி வைத்த ஒரு பிரமாதமான அற்புதம். அவருக்கு பிடித்த துறை, யாருடைய ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டார், அதுக்கும் ஆசீர்வாதம் அவருக்கு. இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு. நம்ம எல்லோருமே சாய்நாதரின் நேரடி பார்வையில் தான் இருக்கிறோம். அதுக்கு தான் பாபாவோட கண்களை பார்த்து பேசுங்கள்ங்கிறேன். கேளுங்க, பாபாட்ட கேளுங்க, அவர் தான் தெளிவாக பதில் சொல்கிறாரு. அனைத்தும் விரைவில் சரியாகும். இன்றைக்கி ஒரே ஒரு தலைப்பு கொடுத்து 2 நிகழ்ச்சி நம்மளை ஓகே பண்ணிட்டார். ஒன்று நமக்கு இந்த நிகழ்ச்சியோட டைட்டிலாக கொடுத்தாரு, இன்னொன்று இந்த அமாவாசை பூஜையில் கலந்து கொள்ளும் அத்துணை பேருக்கும் இந்த பிரமாதமான ஆன்சரை கொடுத்தார். இன்றைக்கி நீ இந்த அமாவாசை பூஜை பண்ணல, அனைத்தும் விரைவில் சரியாகும், பிரமாதமாக சொல்கிறார். உன்னோடு நான் இருக்க பயம் எதற்கு, எப்படி ஒரு சத்தியவாக்கு கொடுத்தார் இல்லைங்களா? பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லுவோம் நம்ம. அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதமாக 3 அற்புதங்கள் அமர்க்களப்படுத்துகிறாங்க. எனக்கு ஒரு வீடு வேண்டும் பாபா, ஒரு சகோதரி கேட்குறாங்க பாபாட்ட.
அந்த மந்திரம், நம்ம சொந்த வீட்டுக்காக ஒரு மந்திரம் சொல்லியிருக்கோம் பாருங்கள், அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சாய்நாதர் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்கள், அமர்க்கலப்படுத்துகிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம். இன்றைக்கும் சொல்ல போகிறேன். எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வ ரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.